started. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜாவா, டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். நம்மளுக்கு இந்த பார்ட் ஆஃப் இந்த மாடியூல் இருக்கு, பட் ஐம் நாட் ஷுர் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமான்னு. ஏன்னா ஜாவாக்கு நமக்கு இதெல்லாம் தான் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க as part of the syllabus. Yeah. So basically ஜாவா நீங்க பாத்தீங்கன்னா is the programming language we use. பட் நாம ஒரு ஆட்டோமேஷன் QA, நமக்கு எதுக்கு வந்து ஜாவா தெரியும். எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். when we were in manual, yeah, okay, fine, நமக்கு தேவைப்படல. பட் to be in automation, any ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுதான் ஆகணும். அண்ட் probably Java is very good because Java widely used, and JDK, JRE, like you can see, most of the web applications இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது which are in the IT sector, 90% to 95% is developed with the help of Java தான். ரொம்ப ரேர் கம்பெனிலே ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகுதுன்னா அதில் 95 ஜாவா தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் இந்த பைத்தான்ல டெவலப் பண்ணுவாங்க, இல்ல C# டெவலப் பண்ணுவாங்க, ஆர் லைக் பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். ஏன்னா லைக் நிறைய கால்குலேஷன் பேஸ்டு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாம் வந்து பைத்தான் தான் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சம் கால்குலேஷன் லைப்ரரிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பைத்தான்ல அவைலபிள், பட் we don't have it in Java. ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஏன் ஜாவாவை விட்டு வெளில போறது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா ஜாவால தான் வந்து ப்ராப்பர் டெம்ப்ளேட் வந்து இருக்கு, சின்டாக்ஸ் எல்லாமே. ஸோ தட் வாட் தே ஃபீல் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் இப்போ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து system.out.println எழுதி செமிகோலன் போடணும். console.log எழுதலாம், அவ்வளவுதான். அது செமிகோலன் கூட போட தேவையில்ல. சில லைன்ஸ் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து ஓகே, ஒரு பேட்டர்ன் தான் இருக்குப்பா, டெம்ப்ளேட்டா இருக்குப்பா. ஓகே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் குமரேசன் வந்துட்டு கோட் டெவலப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே, விக்னேஷ் வந்து பார்த்தா கூட யா ஹி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டா இருக்கு, அதுதான் வந்து மெயின் ரீசன். டு பி ஃப்ராங்க் வந்து நல்ல கோடுனா வி ஷுட் ஹாவ் கமெண்ட்ஸ். நம்ம கமெண்ட் பண்ணி எழுதணும். அப்பதான் if someone else takes it, they will be able to understand. பட் அதை நம்ம பண்றதே கிடையாது. நம்ம கோட் அடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் டெவலப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. இதுல வந்து நம்ம உட்காந்து இந்த கமெண்ட் எல்லாம் வேற அடிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் கமிங் டு ஜாவான்றப்போ நம்ம QA-வா வந்து அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் there is one more topic. அது வந்து I don't think they have it in syllabus, but I will make sure I'll cover it because அது தெரிஞ்சாதான் we will be able to proceed. And முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் ஜாவான்றது ஒரு ஓஷன். இப்ப நமக்கு வந்து நம்ம பார்ட் இந்தியன் ஓஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம பார்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம QA-க்கு என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும், போத் இன் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ இன் what is it, like project implementation. So starting with the data types, variables. இப்போ வந்து கேட்கும் போதே நமக்கு டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ்னா என்னன்னு வந்து நம்மளால வந்து கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ண முடியுதுல்ல. டேட்டா டைப்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேரக்டர், பூலியன், இன்டிஜர் எல்லாமே. ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்கு, பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ் இருக்கு. ஓகேவா? இந்த பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டேட்டாலாம் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், பூலியன் இது எல்லாமே பிரிமிட்டிவ் டைப். நான் பிரிமிட்டிவ் டைப்னா ஸ்ட்ரிங்கு, அரேஸ், கிளாஸஸ். ஓகே, ஏன் வந்து பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து இப்ப இந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை நான் வந்து கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ புட் இட் வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ரிலேட் பண்ணிக்க என்னோட பிரிமிட்டிவ் ஏன் நான் பிரிமிட்டிவ் சொல்றாங்கன்னா,
ஏன்னா வந்து இப்போ ப்ரிமிட்டிவ்னா வந்து இந்த இன்டீஜர் டபுள் ஃப்ளோட் அதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டீஜர் நம்ம கொடுக்கும்போது ஓகே அது இந்த பர்டிகுலர் இதுல போய் டேட்டால போய் ஸ்டோர் ஆயிடும் ஓகேவா பர்டிகுலர் ரேம்ல போய் ஸ்டோர் ஆயிடும் அந்த பர்டிகுலர் மெமரியில இருக்கும் ஓகே அதனால என்ன ஆகுதுன்னா எக்ஸாம்பிள் அது கேனாட் பி மாடிஃபைட் ஃபர்தர் அதுதான் மெயினா ப்ரிமிட்டிவ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ்க்கும் டிஃபரன்ஸ் அதே மாதிரி லைக் வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை இட் ஃபர்தர் என்னன்னா இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10ன்னா அதை போய் நம்ம வந்து திருப்பி போய் அந்த மெமரியில போய் உட்காந்துரும் என்னன்னு இப்போ வந்து அதே மாதிரி இன்டீஜர் ஷார்ட் லாங் இது எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கு இப்போ வந்து சாரி ஓகே 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 இது எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கு ஸோ வந்து இப்போ இப்போ நம்ம வந்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வரலாம் ஓகே யா ஒரு இன்டீஜர்னா வந்து ரேஞ்ச் வந்து என்னன்னா -2 பில்லியன் டு +2 பில்லியன் ஸோ இன்டீஜர் வந்து இட் கேன் ஹோல்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா வேல்யூஸுமே ஹோல்டு பண்ணோம் அந்த ரேஞ்சில் வந்து -2 பில்லியன் வந்து +2 பில்லியன் வரைக்கும் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான எக்ஸப்ஷன் வரும் இல்ல நீ ரேஞ்சிலே வைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ பைட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் பைட் வந்து -127ல இருந்து +127 ஐ திங்க் லைக் ஜஸ்ட் நம்ம ஒரு 128 அடிச்சாலே பாருங்க எரர் அடிக்குது இதுதான் அதோட ரேஞ்சு ஏன்னா மாத்த சொல்லுது இல்ல இது என்னோட ரேஞ்சில் இல்ல நீ மாத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் பைட்டோட ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் வந்து அகைன் இந்த 33,000 ரேஞ்ச் நினைக்கிறேன் -33 to +33 ரேஞ்ச் அந்த மாதிரி சரி ஓகே இப்போ வந்து நம்ம லாங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டீஜரும் லாங்கும் மோஸ்ட்லி போயிடுவோம் ஏன்னா ஷார்ட் பைட்டை விட இன்டீஜரே அதை கவர் பண்ணிடுது லாங்குக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் தரோம் அந்த மாதிரினா இட் இஸ் பெட்டர் டு புட் எல் ஸ்மால் எல் ஆர் கேபிட்டல் எல் இது வேணா போட்டுக்கலாம் போட்டுட்டா ஓகே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ லாங் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் ஃப்ளோட் டபுள்லாம் வந்து எப்படி சொல்றது இப்போ டெசிமல் பாயிண்ட் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் டபுள் இதெல்லாமே எடுத்துக்கலாம் அண்ட் தென் இந்த பூலியன் இதெல்லாம் வந்து சிம்பிள் லைக் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் கேரக்டர் அது பேர்ல இருக்கிற மாதிரி சிங்கிள் கேரக்டர் தான் ஓகே டிக்ளரேஷன் பண்றது இப்படிதான் நம்ம பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ வந்து இது எல்லாமே இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் நான் ப்ரிமிட்டிவ் அதை நான் சொன்ன மாதிரி அது பேர் ரெஃபரன்ஸ் நான் ப்ரிமிட்டிவ் இது எல்லாத்துக்குமே டைரக்டா இருக்கா இன்டீஜர் ஏஜ் பைட் பி அப்படி பட் இங்க மட்டும் நான் ப்ரிமிட்டிவா இருக்கிறதுனால என்னன்னா டேட்டு எனக்கு வந்து இன்னைக்கு டேட் தெரிஞ்சா ஸோ டேட்ன்ற கிளாஸ்ல தான் அந்த மெத்தட் இருக்கு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா டேட்ன்ற கிளாஸுக்கு ஓகே இன்னைக்கோட இது ஒரு ஆப்ஜெக்ட் இது பேர் ஆப்ஜெக்ட் அதான் ஆப்ஜெக்ட் ஆர் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு நியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஓகே நல்லா தெரிஞ்சுதா டேட் ஈக்குவல் டு டுடே ஈக்குவல் டு நியூ டேட் அப்படின்னு நான் போடுறேன் ஸோ வந்து எனக்கு அது என்ன பண்ணும்னா இந்த ரெஃபரன்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்ல இந்த ரெஃபரன்ஸை வந்து எனக்கு வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி லைக் அந்த கிளாஸ்ல அந்த டேட்டா என்ன இருக்கோ அதுக்கு போய் எனக்கு இன்னைக்கு டேட் எடுத்து தரும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா பிரிண்ட் பண்ணி என்ன டைம் இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு டேட் என்ன 8/9 ஸோ வந்து டேட்டோட கிளாஸோட வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன டேட்டோ என்ன டைமோ எல்லாமே சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும் ஓகே இப்போ பார்க்க முடியுதா நமக்கு இது பிரிண்ட் பண்ணிருக்க பாருங்க ஓகே ஓகே இந்த சிஸ்டம்ல டவுன்லோட் பிரிண்ட்ல உங்களுக்கு தெரியும்ல இது நம்ம என்னன்னு பார்க்கணுமா எப்படி அது பிரிண்ட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி யா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லைக் சி மோர் ரீடபிள் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா டுடேஸ் டைம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிங்ல போட்டுட்டு ஓகேவா அண்ட் நீங்க டுடேன்றத வந்து நம்ம என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணல ஸோ ஹியர் தான் இந்த ஆப்ரேட்டர் ஓகேவா பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் கன்கேட் பண்ணணும் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு இதை கன்கேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் என்ன நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் ஓகே பார்த்தோம்னா டுடேஸ் டேட் அண்ட் டைம் நம்ம கொடுத்துருக்கோம் அது அப்படியே பிரிண்ட் ஆகும் ஓகேயா ஸோ வந்து
ஸ்ட்ரிங் பிளஸ்ன்றது நம்ம கன்கார்டினேட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம வந்து நம்பர்ஸ் இன்டீஜர் ஷார்ட்ல எல்லாம் பண்ணும்போது அது ஆட் ஆகி நம்மளுக்கு வேல்யூ தரும். இப்போ இன்டி ஏஜ்னு ஒன்று இருக்கு. இன்டி ஏஜ் 2 நான் ஒன்று கிரியேட் பண்ணி 20 கிரியேட் பண்ணோம்னா அது என்னோட சம் ஆஃப் ஏஜ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து நீங்க இதெல்லாம் இது ஓகே ஜஸ்ட் அ பேசிக்ஸ் தான். யூ வாண்ட் டு ட்ரை ஆர் வி கேன் ப்ரொசீட் லைக் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இது எல்லாமே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டி ஏஜ் 18 இருக்கு அப்படின்னா ஏஜ் 20 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏ பிளஸ் பின்னு போட்டால் ஒர்க் ஆகுமா? இல்லை வந்துட்டு அந்த ஏ அண்ட் பி வந்துட்டு சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மிங் கால் அவுட் பண்ணுமா? இல்ல புரியல என்னது லைக். ஓகே, இப்போ அந்த டுடே வந்துட்டு தூக்கிட்டு ஏஜ் 1 20 இருக்குதா? இப்போ வந்து ஏஜ் அண்ட் ஏஜ் 1 சம் பண்ற மாதிரி இருந்தா இதுதானே அந்த ஸ்ட்ரிங்கும் போடும் கன்கார்டினேட் இது பண்றாங்களா? சம் ஆஃப் ஏஜ் ஓகே. இப்போ இது இப்படி ரன் ஆகுமா? பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நமக்கு சம் ஆகல, கன்கார்டினேட் தான் ஆகுது. ஆமா, அது வெளில தான் ஆபரேஷன் பெர்ஃபார்ம். அப்போ வந்துட்டு நமக்கு அந்த க்ளோஸ் பிராக்கெட் போட்டு வெளில தான் பண்ணும். ஓகே, எந்த க்ளோஸ் பிராக்கெட்? இல்ல ஏஜ் இல்ல அதெல்லாம் இல்ல. இங்க மேத்தமெட்டிக்கல் எல்லாமே இங்க ஒர்க் ஆகாது. ஓகே, you need to perform some separate ஆதான். இங்க என்ன இருக்கோ அதுதான் வரும். ஓகே ஓகே, இப்போ அந்த சம்ம கால் அவுட் பண்ணா இங்க வரும். ஓகே ஃபைன். ஆமா அதுதான். ஓகே, செமிகோலன் இம்பார்ட்டன்ட். அது சின்டாக்ஸா பாத்துறது பெஸ்ட். ஃபைன். அப்படிதான். ஓகேவா? லைக் ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை லைக் மேபி ஒரு 4-5 வேரியபிள்ஸ் பிரிமிட்டிவ்ல எழுதி பார்க்கணுமா? இல்ல ஃபைன், ப்ரோசீட். ஓகே ஷூரா? ஃபைன். ஓகே, பிகாஸ் இதெல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். ஏன்னா வந்து பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் லைக் எப்படி ஒரு டேட்டா எழுதணும், ஒரு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றது என்பது. ஓகே, சரி. நான் பிரிமிட்டிவ்ல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட்ன்ற ஒரு இது இருக்கு P1 சொல்லிட்டு நியூ பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து நான் அது கோஆர்டினேட்ஸா கொடுக்குறேன். ஓகே, எக்ஸாம்பிள் 5,10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, பாயிண்ட் P2 வந்து நான் டைரக்டா வந்து P1க்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, யா ஃபைன். இப்போ வந்து ஒரு நிமிஷம். அப்ப 30 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ அதுக்கப்புறம் வந்து 31ல வந்து பாயிண்ட் P2 = P1. ஆமா, பாயிண்ட் P2 வந்து அந்த P1ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கு வந்து டைரக்டா நான் வந்து டிக்ளேர் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே, சோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா P2 மட்டும் லைக் என்ன இருக்கோ 510 கரெக்டா பிரிண்ட் ஆகுது. இந்த P2 மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா P2ஓட வேல்யூ வந்து அப்படியே P1ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்குது. சி ஜாவால பொறுத்த வரைக்கும் ரைட்டை விட ரைட்ல என்ன எழுதுறோமோ அதை அப்படியே லெஃப்ட்ல வந்து அசைன் ஆகும். நம்ம வந்து இந்த ஈக்குவல் டுவா பார்க்காம ரைட்ல இருக்கிறது வந்து அப்படியே லெஃப்ட்ல அசைன் ஆகும். ஓகே ஓகேயா? சோ வந்து நான் P1க்கு வந்து நான் ஆல்ரெடி மேல டிக்ளேர் பண்ணிருக்கேன் 5,10. இங்க செகண்ட் லைன் 31ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா நீ P1 என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா எப்படி இருக்கு அப்படின்னா பாயிண்ட் P2 வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த நியூ பாயிண்ட் 510 அதுதான் அங்க இருக்கு. ஆனா வந்துட்டு நம்ம இன்டைரக்டா நம்ம வந்து கால் பண்றதுனால அந்த இவ்வளவு லைன்ஸ் தேவைப்படல. இல்ல அப்படி இல்ல. நான் வந்து திருப்பி நான் அதை எழுதணும். திருப்பி நான் இங்க நியூ பாயிண்ட் 5,10 P2 P1 ஒரே வேல்யூவா தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ நான் அது திருப்பி நியூவா எழுதி அது பண்றதுக்கு நான் இப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா எழுதிடுறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே, சரி. இப்ப நான் வந்து P1ஓட வேல்யூ வந்து
சரி எக்ஸாம்பிள் 7 மாத்தி விடுறேன். ஓகே 5ல இருந்து எனக்கு 7 மாத்தி விடுறோம். ஓகேவா? இப்போ p1 டாட் எக்ஸ் வந்து நான் நல்லா பாத்துக்கோங்க. p1 டாட் எக்ஸ். ஓகே சோ இப்போ நம்ம இப்படி கூட எழுதிடலாம். நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக எழுதிடலாம். இப்போ p1 டாட் எக்ஸ் வந்து நான் மாத்துறேன். இது மாதிரி P2 பிரிண்ட் பண்ணேன்னு சொல்றேன். இப்ப பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிஃபோர்ல 5 10 ரெண்டுமே வந்து அப்படிதான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அதான் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுதான் P1 வேல்யூமே கூட. ஆஃப்டர்ல என்ன ஆயிடுது, எக்ஸ் வந்து 7 ஆயிடுது. நம்ம என்ன மாத்திருக்கோம். அதே மாதிரி P1க்கு அதான் வேல்யூ வருது, P2க்கு அதான் வேல்யூ வருது. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம டிக்ளேர் பண்ணல, பை டிஃபால்ட்டா எக்ஸ் ஒன் ஒய் எடுத்துக்கோங்களா? ஆமா, இது கோஆர்டினேட்ஸ்ல பாயிண்ட்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள x, y அப்படின்ற ஒரு கோஆர்டினேட்ஸ் பை டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அது. ஓகே டிஃபால்ட்டா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கும். சோ அது இப்போ வந்து நம்ம மாத்திருக்கோம். இதுதான் ரெஃபரன்ஸ். சோ எக்ஸாம்பிள் லைக் நம்ம மாத்திருக்கோம்னா இட் will automatically change. அதான் விஷயம். ஓகே பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் இதுதான். இதை தவிர்த்து நான் பிரிமிட்டிவ்னா ஸ்ட்ரிங் அரேயும் இருக்கும். ஓகே ஓகே அது நம்ம கோயிங் ஃபார்வர்ட் லெந்த் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். சோ அரே வந்து மேபி அது அரே வந்து அரே தான் போகணும். அது அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளேயும் அரே தான் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அரே வந்து வெரி 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 ஒரு பேசிக் மாதிரி. அது நம்ம லைக் கோயிங் டாபிக்ஸ்ல இது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எதை கவர் பண்ணியிருக்கோம், ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட சொல்லலாம். ஓகே வேரியபிள்ஸ் வந்து என்ன, இது நம்மளுக்கு ப்ராஜெக்ட்லயும் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து லைக் ரியல் டைம் நம்ம வந்து என்ன சொல்றது, இன்டர்வியூல வந்து ஒன் ஆஃப் தி QAஸ்க்கு வந்து கண்டிப்பா இது கேட்கப்படுற கேள்வி. ஏன்னா நம்ம வந்து எப்படி ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே லோக்கல் வேரியபிள்னா declared inside method or blocks. These variables exist only during the execution of block. Temporary not accessible. Okay fine. ஓகேவா? இதை வந்து நீங்க வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, லோக்கல் வேரியபிள் அப்படின்னு கேட்டாங்க. though it is in little complex and not in a layman example, local variable can be used within the methods or blocks. அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். அது யுவர் கம்ஃபர்டபிள் இதுல நீங்க ஃப்ரேம் பண்றதை பொறுத்து இருக்கு. ஸோ வித்தின் த மெத்தட் அந்த மாதிரி. ஸோ லோக்கல் அந்த நேம்லயே இருக்கு. இப்போ லோக்கல் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளதான் சர்டன் ஏரியாஸ் கவர்ட். சர்டன் அந்த மெத்தட் அந்த பிளாக் உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வேரியபிள்னா இப்ப நம்ம இப்ப பார்த்தோம்ல, நம்ம பாயிண்ட் P1 P2 எல்லாம் கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டாட்டிக் வேரியபிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு அதாவது இது இந்த ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட். அகைன் நான் காமிச்சிடுறேன். இந்த ரெட்ல வந்து ஒரு மாதிரி ஹைலைட் ஆகுது பாத்தீங்களா, அது எல்லாமே கீவேர்ட். நியூ இந்த ஃப்ளோட் பைட். இப்ப நான் வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டே பண்ண முடியாது வாழ்க்கையில. BYT பைட், இங்கேயும் பைட்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 120 அப்படின்னு 120 அப்படின்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா அது எரர் அடிக்கும். ஏன்னா இது ரெட்ல இருக்கு பாத்தீங்களா. ஓகேவா? அந்த மாதிரி நேம்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கவே முடியாது. ரெட்ல இருக்கிறது எதையுமே நம்ம எடுத்து வந்து இப்ப எனக்கு வேலைட் நேம் கொடுக்குன்னு கேக்குது, சும்மா நம்ம ஒண்ணு கொடுத்துப்போம். ரெட்ல இருக்கிறது எதையுமே வந்து நம்ம எடுத்துட்டு வந்து இப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே கீவேர்ட்ஸ். கிளாஸ், பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்டு எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. எல்லாமே கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வேரியபிள்ஸ் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது டேட்டா டைப். இங்க எது வேரியபிள்னா இந்த ஏஜ் 1, BE, அப்புறம் HS, மொபைல் நம்பர், இது எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகேவா? ஓகே டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் அண்ட் தென் வேல்யூ.
ஆமா வேரியபிள் அது டேட்டா டைப் ஆமா வேல்யூ கரெக்ட். ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம அந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அதை பார்த்துடலாம். இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டா. I think it got corrupted, not a problem. Okay, yeah, good. Open ஆயிடுச்சு. Okay, fine. Okay, இங்க நான் பாத்தீங்கன்னா do this so that you will be able to understand. Okay, string name அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். இப்போ இதுதான் என்னோட மெத்தடு. ஓகேவா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த லோக்கல் வேரியபிள் இங்க எது ஸ்ட்ரிங் ஆப்பிள் ஐபோன் அது லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த லோக்கல் வேரியபிளை வந்து நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, பிரிண்ட் ஆகுமா? ஆயிடும். என்ன இது ஐபோன் 17 சொல்லிட்டு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஓகே எனக்கு இதே மாதிரி என்னன்னா என்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? எரர் அடிக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லோக்கல் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். யா இங்க வந்து நம்மளால வந்து அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது இட் இஸ் நாட் வித் இன் த பிளாக். ஓகே ஓகேவா? ஸோ அதே கேட்க பாருங்க, நம்ம மவுஸ் ஓவர் பண்ணும்போது அது காமிக்குது. ஒன்னு நேமை வந்து ஸ்டாட்டிக்னு மாத்து அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஓகே ஃபைன், we will not click that directly because நம்ம இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கத்துக்கிறோம். ஓகே, ஸோ வந்து வேரியபிள்ன்றது என்னோட கிளாஸ். ஓகேப்பா? இப்ப நான் இங்க வந்து அதை யூஸ் பண்ணணும். ஓகே, vsன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஈக்குவல் டு நியூ வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் ட்ரைங் டு கேட்டீங்களா? இல்ல vs டாட் நேம் கொடுத்து I'm trying to print it. ஓகே, இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, சோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம அந்த வேரியபிள் கால் அவுட் பண்றோம். we created an object vs னு கிரியேட் பண்ணி அத ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அப்புறம் அத வந்து we tried printing it. ஓகே ஓகே யா ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ஓகே ஃபைன் அத கேக் பண்ணோம். ஓகே string okay course equal to selenium. Fine. Okay, எனக்கு அகைன் vs.course னு அடிக்கணும் அப்படின்னு இல்ல. எல்லா வாட்டியும் நம்ம உட்காந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணுமா? ஏன் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாம ஏதாவது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு இருக்குன்னா இருக்கு. எஸ், நான் உட்காந்து அதுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணாம ஸ்டாட்டிக் நான் அதை டிக்ளேர் பண்ணா I'll be able to use it in this complete class. யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ் அவுட் நான் அடிக்கிறேன். இப்போ நான் வெறும் இந்த கோர்ஸ் தான் கொடுக்க போறேன். எனக்கு அடிக்கல. ஓகே அகைன் எனக்கு அது பிரிண்டும் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து ஒரு மெத்தட வந்து ஒரு கிளாஸ் லெவல்லயும் ஸ்டாட்டிக்கா டிக்ளேர் பண்ணோம்னா கிளாஸ் லெவல்ல தி கிளாஸ் வில் ஹேவ் மெனி மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் இப்படி எழுதுறது தான் பப்ளிக், அதோட ரிட்டர்ன் டைப் எழுதணும் வாய்டுன்னு. சரி எக்ஸாம்பிள் இங்க ஒரு மெத்தட் நேம் ஓகேவா, எக்ஸாம்பிள்னே கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இங்க அகைன் எனக்கு வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த மெத்தட கோர்ஸ் என்ன கோர்ஸ்ன்னு தெரியல யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அகைன் இட் வில் கம். ஏன்னா கிளாஸ்க்குள்ளதான் மெத்தட்ஸ் இருக்கு. கிளாஸ் லெவல்ல நம்ம டிக்ளேர் ஸ்டாட்டிக்கா பண்றோம்னா எங்க வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ இது லிட்டில் இம்பார்ட்டன்ட் தான். நீங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ரெண்டு மெத்தட் ஓகே ஒன்னு PSVM இருக்கலாம், மெயின் மெத்தட் இருக்கட்டும். அகைன் யூ ஜஸ்ட் கிரியேட் ஒரு ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் மட்டும் ஸ்டாட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டுமே கால் பண்ண முடியுதா பாருங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஸ்டாட்டிக் வந்து எங்க யூஸ் பண்ணணும் கீவேர்டு
அதுன்றது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெரியணும். நமக்கு நாளைக்கு ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய டேட்டா இருக்கும். நம்ம அதை வந்து ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஒரு மெத்தடையும் ஸ்டாட்டிக்கா நம்ம கூப்பிடலாம். ஸோ அதனால ஜஸ்ட் ஜஸ்ட் ட்ரை கிரியேட்டிங் இட். நான் இங்கே வச்சிருக்கேன். பட் hope my screen is visible. Like, yeah, just try create. காலங்காத்தால எதிர்த்து கோல் அடிக்க சொல்றேன்னு கோச்சுக்கிறீங்களோ? That's important nowadays. That is the thing. Class name. Variable name is equal to one. கிளாஸ் நேம்ல வந்து நம்பர் கிளாஸ் நேம்ல வந்து நம்பர் யூஸ் பண்ணக்கூடாதுங்களா? இல்ல வேண்டாம். கிளாஸ் நேம் வந்து ப்ராப்பரா மெத்தட்ல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல வந்து multiple markers at the line. The method name one is undefined for the type course check. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே. ஸ்டாப் பண்ணலாம். கிளாஸ் நேம் வந்து எப்பவுமே ப்ராப்பரான நேம் வச்சிருக்கேன். அது வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஓகே மெத்தட்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது வந்து கோர்ஸ் இல்ல இப்போ என்னன்னா ஸ்ட்ரிங்குக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, நேம் கிளாஸுக்கு தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் அந்த நேம் ஒன்னு எங்க இருக்கு, அந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. நம்ம கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட். ஓகே ஓகே. கிளாஸ் நேம் ஓகே. இது வந்து ஆப்ஜெக்ட் நேம் ஓகே. நியூ அண்ட் தென் கிளாஸ் நேம். ஓகே. சோ now ரெஃபரன்ஸ் வேரியபிள். அந்த சிஸ்ஆர்ட்க்கு வந்து ஷார்ட்கட் SY லைக் பேக் ஸ்பேஸ் போங்க. SYS அடிங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. இங்க அதே காமிக்குது பாருங்க. செகண்ட் ஒன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஒன்னோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அங்க நீங்க VS டாட் நேம்ன்றத பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
இங்க ஃபெயில் ஆகுது. என்னாச்சு? The method println string is type. Print stream is not applicable for the arguments. போங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே. இல்ல கன்கார்டினேட் பண்ணலையே. ஓகே ஓகே. ஸ்பேஸ் கொடுங்க. அந்த கமா வந்து வித்தின் கோட்ஸ் வரணும் உங்களுக்கு. ஓகே. VS dot அதாவது ஏன் எரர் அடிக்குதுன்னா, நம்ம கிட்ட அப்பன்னு ஒரு மெத்தடே இல்ல ஸ்ட்ரிங் கிளாஸ்ல. இது ஸ்ட்ரிங் பஃபர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எரர் அடிக்கும். நம்ம தான் உட்காந்து எழுதலாமா, நம்ம தான் எழுதலாமா? ஓகே. இல்லை, நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, ஸோ முன்னாடி இருந்த கிளாஸ் ஸ்ட்ரிங் பஃபரையும் அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணோன்னா கன்சாலிடேட்டாக நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்ட்ரிங்ல வந்து அது அப்பன் மெத்தட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஓகேவா? ஃபைனா? ஃபைன் ஃபைன். யா ட்ரை யா ஓகே குட். ட்ரை. நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான். ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, லைக் நம்ம ஜஸ்ட் இந்த லாஜிக்கலா கிரியேட் பண்ணுவோம்ல, லைக் ஆமா ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் கைண்ட் ஆஃப் இருக்கு. ஒன்னு அரித்மெட்டிக், இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். மாடுலை வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங், லைக் ரிமைண்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 10/5 ரிமைண்டர் என்ன? 0. ஸோ அந்த ரிமைண்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு மாடுலா யூஸ் பண்ணலாம். பட் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளி வி கேன் யூஸ். ஸோ ஓகே, லைக் ப்ராப்ளி லைக் அது நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியும்ல. நம்ம பிளஸ்ன்றது வந்து ஸ்ட்ரிங்ல மட்டும் கன்கார்டினேட் ஆகும். அதான் இன்டிஜர்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், கன்கார்டினேட் தான் ஆகும். ரெண்டு வேலையும் சேர்த்து எடுத்து போடும். ஓகே. பட் நம்பர்ஸ்குள்ள கொடுத்தோம்னா இட் வில் ஆட் த நம்பர்ஸ். ஸோ இதுதான் அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே. மல்டிபிளிகேஷன் ப்ராப்ளி எஸ். ஓகே ஃபைன். இதுல வந்து ஏதாவது டவுட் இருக்கா? லைக் ஏதாவது நம்பர்ஸ் பார்க்கணுமா? இல்ல, இதெல்லாம் ஃபைன் தான். ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஏஜ் 1 வந்து நான் அகெயின் ஏஜ் 1 இப்படியே இருக்கட்டும். ஓகே ஓகே, எனக்கு ஒரு பூலியனா ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே. ஏஜ்
equal to age1. ஓகே, நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துருவோமா? இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஒன் செகண்ட் ப்ளீஸ், ஒன் செகண்ட். ஸோ இப்போ என்னன்னா ஏஜ் நாட் ஈக்குவல் டு ஏஜ் அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்றோம். கரெக்ட். சப்போஸ் ஈக்குவல் அப்படின்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வருமா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இல்ல, இங்க நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் நாட் ஈக்குவலான்றதா செக் பண்றோம். நாட் ஈக்குவலா இருக்கான்னா ட்ரூ வரும். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ் வரும். கரெக்ட். நம்ம யூஸ் பண்றது நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் டு. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நம்ம ஜஸ்ட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நமக்கு தெரிய வேண்டியும் இது பூலியனா தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம சும்மா ரன் பண்ணிடுவோம். ட்ரூ தான். இப்போ அதே வந்து எனக்கு எக்ஸாம்பிள் ஏஜ் 1 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன என்டர் பண்ணோம்? இப்போ என்ன கொடுப்போம்? ஈக்குவல் டு. இல்ல இங்க வந்து நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ப்பா. இப்போ வந்து ஃபால்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, நான் இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏஜ் நாட் ஈக்குவல் டு ஏஜ் 1. இது வந்து ஜென்ரலா பூலியன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு. நாட் ஈக்குவல் டு தான் நான் வந்து கண்டிஷனே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஆனா இங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா அந்த பூலியனா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்போ இதே வந்து நான் இங்க டபுள் ஈக்குவல் டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ட்ரூ. இப்போ ட்ரூ வரும். நான் ஏஜ் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ்னு. சோ எதர் வேல்யூ ஆர் கண்டிஷன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பேஸ்ட் ஆன் ஒன்லி தி கண்டிஷன். ஓகே. வேல்யூ வந்து நம்ம வந்து சரி ஓகே நம்ம செக் பண்றதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்றோம். ஓகே. ஒன்லி அந்த கண்டிஷன் தான் அது ஒர்க் ஆகும், வெரி ஸ்ட்ரிக்ட்லி. ஓகே. ஓகே. சரி ஓகே, இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் இம்பார்ட்டன்ட் லைக் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்றது வந்து டெஃபினெட்லி நம்ம வந்து இந்த வைல் ஓகே, வைல விட ஃபார் நிறைய யூஸ் பண்ணுவோம் லூப்ஸ்ல. பாத்தீங்கன்னா வைல் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ வந்து ஃபாரை வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அகைன் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் எல்ஸ் இஃப் அதெல்லாமே. ஓகேவா? இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓகே டிசிஷன் மேக்கிங் அதே பார்த்துருவோம். இஃப் எல்ஸ் இதெல்லாம். ஓகே சார், ஒரு கொஸ்டின். ஸோ இங்க இப்போ நீங்க அந்த முன்னாடி ஒரு ஃபைல் காமிச்சிங்கல்ல, ஒன் செகண்ட். எந்த ஃபைல்? இல்ல இதை கேன்சல் பண்ணிக்கோங்களா? இல்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த வேரியபிள்ஸ் நினைக்கிறேன், அது ஓபன் பண்ணா. இதுல வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது கீழே வந்து பப்ளிக் வாய்ட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. அப்போ ஒவ்வொரு இது வந்து ஒரு பேக்கேஜ், இது வந்து ஒரு கிளாஸ் நேம். ஐ மீன் இந்த கம்ப்ளீட் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். அந்த கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் மெத்தட் வச்சுக்கலாமா? கம்ப்ளீட் வேரியபிள்ன்றது விட்டுருங்க, ஒரு கிளாஸ். ஓகேவா? வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். வேரியபிள்ன்றது ஒரு கிளாஸ் நேம். ஆமா, ஓகே. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. n நம்பர் ஆஃப் எவ்வளவு மெத்தட் வச்சுக்கலாம், எவ்வளவு வேரியபிள்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸுக்குள்ள மெத்தட்ஸ் நிறைய இருக்கலாம், வேரியபிள்ஸ் நிறைய இருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து இது பண்ணாலும் இந்த ஸ்டாட்டிக் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா பிகாஸ் அந்த ரெண்டு இதுமே வேரியபிள்ங்கிற கிளாஸ் நேம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஆமா, ஆப்ஜெக்ட் வந்து இப்ப யூஸ் பண்ணனும்னா இப்ப எக்ஸாம்பிள் மெத்தடுக்குள்ள, ஓகேவா? அது நம்ம உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஆகுதா? லோக்கல் இன்ஸ்டன்ஸ் வந்து ஐ மீன் லோக்கல் வேரியபிள் வந்து ஃபைன். ஸோ வித்தின் அந்த சாம்பிள் மெத்தட்குள்ள வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து மெத்தட் வேற அடுத்த பிளாக் போயிடுதுல, அதனால இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணா அகைன் நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணணும். ஆனா ஸ்டாட்டிக் டிக்ளேர் பண்ணிட்டா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸா இருக்கு.
இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ட் மெயின் அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு A1 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. எக்ஸாம்பிள்குள்ள வந்து A2 வேரியபிள் இருக்கு. அப்போ இந்த மெயின் மெத்தட்குள்ள A1 அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கேயும் ஃபங்க்ஷன் ஆகாது. இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் ஐபோன் 17 இருக்குல்ல, ஆமா இது வந்து அந்த மெயின் மெத்தட்குள்ள மட்டும்தான் கால் அவுட் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா அங்க லோக்கல் வேரியபிள் அது. ஆமா ஓகே. இப்போ அதே மாதிரி சாம்பிள் எக்ஸாம்பிள்குள்ள வந்துட்டு A2 கிரியேட் பண்ணா அங்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இங்க பப்ளிக் வாய்ட் எக்ஸாம்பிள்லையா 18 ஆமா ஆமா, அதான் லோக்கல் வேரியபிள்ஸ் அதான் அந்த மெத்தட்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ட் கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின்குள்ளேயும் ஒர்க் ஆகும், எக்ஸாம்பிள்குள்ளேயும் ஒர்க் ஆகும். சரி, ஸ்டாட்டிக் இன்ஸ்டான்ஸ் வேற வேற, அது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸ்டாட்டிக் வந்து ஸ்டாட்டிக் விட்டுருங்க, இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட் எல்லா மெத்தட் எந்த மெத்தட் கிரியேட் பண்ணாலுமே ஒர்க் ஆகும். இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் அதுலயே பேர் இருக்கு, இன்ஸ்டன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேரியபிள். நம்ம வந்து அதுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த இதை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து லோக்கல் வேரியபிள் வந்து கிளியர். இன்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் நேம் கோர்ஸ் ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸோ அதை கால் அவுட் பண்றதுக்காக. ஆமா ஆமா, அப்படின்னா இங்கேயே அதை யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி நான் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு போனா கூட அடுத்த மெத்தட்ல யூஸ் பண்ணா திருப்பி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து ஸ்டாட்டிக் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வந்துட்டு இங்க எப்படி யூஸ் பண்றது? இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா தான கால் பண்ணிருக்கேன். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ ஸ்டாட்டிக்னு வந்துட்டு மெயின் லெவல்ல வந்துட்டு ஆமா, அந்த கிளாஸ்க்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எங்க கால் பண்ண முடியுது பாருங்க. ஓகே. சோ அதான் ஓகே ஸ்டாட்டிக்ல எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், கேரக்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டைப். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இன்னொரு நான் பிரிமிட்டிவ் டைப் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பை டிஃபால்ட் ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது? ஏன்னா வந்து கேரக்டர் இங்க இருக்கு, ஸ்ட்ரிங் வந்து இங்க இருக்கு. இப்போ இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏஜ் இது எல்லாமே வந்து ஏஜ் 1 ஈக்குவல் டு நான் ஏஜ் 2 நான் அசைன் பண்ணா கூட அது சேஞ்ச் ஆகாது. அதாவது நான் லெஃப்ட்ல ரைட்ல வந்து என்ன அப்புறம் நான் அதை மாத்தினேன்னா அது மாறவும் மாறாது. ஓகேவா? இப்போ வந்து அதுதான் வந்து மெயினா வந்து இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இது cannot be altered. நான் பிரிமிட்டிவ் கேன் பி ஆல்டர்ட். மெயினா டிஃபரன்ஸ் அதுதான். ஓகே, அப்போ நீங்க வந்துட்டு நான் பிரிமிட்டிவ்னா ஸ்ட்ரிங்னு கொடுக்குறீங்க. நீங்க ஆப்பிள் கொடுத்தீங்க, அடுத்து ஐபோன் 17 கொடுப்பீங்க. அப்போ அது சேஞ்ச் ஆகும்ல? இல்ல புரியல. ஸ்ட்ரிங் வந்து நான் பிரிமிட்டிவ் தானே? என்ன புரியல? அது क्वेश्चनே புரியல. இல்லது இல்ல இப்போ என்னன்னா இல்ல அந்த முன்னாடி போங்களா. இந்த இங்க நம்ம ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணல, அதனால நீங்க ஸ்ட்ரிங்னா நம்ம அங்க போயிடுவோம். இப்போ இன்ட், பைட், ஷார்ட், லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேரக்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டைப்ல இருக்கு. இப்போ இதே வந்து நான் பிரிமிட்டிவ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டேட் இருக்கு. ஆமா, இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம பிரிங் அவுட் பண்றோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரன் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டாவே வந்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதே வந்து டேட் டுடே அப்படின்னு பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. டைரக்டா பிரிண்ட் பண்றதுக்கும் ரெஃபர் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமா, நம்ம இல்ல நம்ம இங்க ஆல்டரும் பண்ண முடியுதுல. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஓகே, P1 அப்டேட் பண்ண வந்து முடியும், இதுதான். டெலீட் பண்ண P2 முடியும். வந்து P1 மாத்தி விடுறேன். ஓகே, P1 ஓட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன். P2 வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? ஓகே, அங்க அது பண்ண முடியாது அந்த மாதிரி. ஓகே, P1 ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ண ரெஃபரன்ஸ்ல இருந்து அப்படியே போய் சேஞ்ச் ஆயிடுது. அதான் விஷயம். ஓகேவா? P1 வந்து அதே தான் நம்ம கொடுக்குறோம். அந்த P2 வந்து நம்ம P1 என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். பிஃபோர்ல பாத்தீங்கன்னா தெளிவாவே வந்து 510 தான் எடுத்துக்குது. நான் P1 ஓட வேல்யூ மட்டும் தான் மாத்தினேன். P2 ஓட வேல்யூ மாறிடுச்சுல. ஓகே, ஓகே, அதுதான். ஓகே, ஃபைன். ஓகே, சோ யா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து we have இப்போ இந்த பேக் லான் ஜாவாங்கிறது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு நம்பர் ஆஃப் கேसेस இருக்கு. ஐ மீன் ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கு. ஆமா,
ஓகே. இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஃபைலுக்குள்ளேயும் ஒவ்வொரு மெயின் மெத்தட், ஒரு நான் மெயின் மெத்தட் வச்சுக்கலாம். சரி, ஆமா. என்ன மெத்தடா வச்சுக்கலாம். சரி, மெயின்ன்றது வந்து ஜஸ்ட் நேம் தான். நான் மெயின் மெத்தட் இல்லாம கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. மெயின் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா அது ரன் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். there is no major difference in the main method. அவ்வளவுதான். ஓகே. சோ அப்ப வந்து கிளாஸ்க்குள்ள வந்து மெயின் மெத்தட் இருக்கணுங்கிறது மேண்டட்டரி இல்ல. ஆமா, நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் நான் PSVM அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத போட்டு செலக்ட் பண்ணி விட்டேன்ல, அப்படிதான் கிரியேட் பண்ணேன். ஓகே. மேண்டட்ரின்றது ஃப்ரேம் ஒர்க் லெவல்ல போகும்போது அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். மேண்டட்ரியா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ரைட். அஜைல் வந்து கம்ப்ளீட்டா அஜைலா இருக்கிறது இல்லைல்ல. அதுவே வந்து கொஞ்சம் இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராஜெக்ட். அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ நீங்க நல்ல ப்ராஜெக்ட் நல்ல ஒரு கோட்னா ஒவ்வொரு லைனுக்கும் கமெண்ட் அடிங்கன்னுவாங்க. ஓகே, சிலது புரிஞ்சிடும், சில ப்ராஜெக்ட் கோட் கமெண்டே அடிக்காதீங்க, அப்படியே மாடிங்க, கேட்க மாட்டாங்க, கோட் ரிவ்யூ எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம கோடு நம்ம இஷ்டம், அந்த மாதிரி தான். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராஜெக்ட் அண்ட் இதுதான் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும், மெயின் மெத்தட். பட் ஆனா ஜாவா இட்ஸ் கிவிங் ஒன் மெயின் மெத்தட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அப்படிதான். ஓகே. இல்ல இப்போ என்னன்னா ஒரு பேக்கேஜுக்குள்ள வந்து n number of classes இருக்கும். ஸோ n number of classesக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகுறது வந்து இப்போ நீங்க அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், டேட்டா டைப், மெத்தட் அண்ட் தென் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள வந்தோடனே மெயின் மெத்தட் ஃபங்க்ஷன் ஆகும், ஐ மீன் ரன் ஆகும். இப்போ அது போக வந்து மீதி இருக்கிற நான் மெயின் மெத்தட்ஸ்லாம் ரன் ஆகும். அப்போ ஒவ்வொரு மெத்தடும் அந்த மாதிரி, ஐ மீன் ஒவ்வொரு கிளாஸ் அந்த மாதிரி ரன் ஆகிட்டு வருமா, இல்லை வந்துட்டு அதில் ஏதாவது மெயின் மெத்தட் மட்டும் ஒரு இடத்துல வச்சிருந்தோம்னா மொத்தமா ரன் பண்ணிட்டு மெயின் மெத்தட் எங்க இருக்கோ அந்த மாதிரி ரன் ஆகுமா? எக்ஸிகியூஷன் பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸிகியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராப்ளி மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மெயின் மெத்தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அப்புறம் ஹைரார்க்கிக்கலா ரன் ஆகும். ஓகே. ஸோ அதில் நீங்க எப்படி கால் அவுட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. பை டிஃபால்ட் மெயின் மெத்தட் ரன் ஆகும் ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு. ஓகே. எனக்கு வந்து ஒரு கிளாஸ்ல வந்து மெயின் மெத்தட் இல்லாத ரன் பண்ணிக்காமீங்களா? மெயின் மெத்தட்னா நம்ம ஒரு மெத்தட் தானே இங்க யூஸ் பண்றோம். சரி, ஓகே. மேபி லைக் சொல்றது மெயின் மெத்தட் இல்லாமன்னா லைக் இதுக்கு நான் மெயின் மெத்தடே கிரியேட் பண்ணலையா, இதுக்கு மெயின் மெத்தடே இல்ல. ஓகே. என்ன இதுல என்ன வேணும்? நீங்க பிரிண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே. இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த பப்ளிக் வாய்ட், ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்ன ஆகும்? அதுதான் விஷயம். மெயின் மெத்தட் இருந்தா தான் ரன்னே ஆகும் நமக்கு. ஓகே. இல்லாட்டி எல்லாமே மற்ற எல்லாமே மெத்தட்ஸ் தான். ஓகே. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பப்ளிக் அப்படிங்கிறது ஓவர் பப்ளிக் ப்ரொவைடட் ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ பப்ளிக்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங், ரெஸ்ட்ரிக்டட்னா சர்டன் திங்ஸ் மட்டும் ரன் ஆகணும். ஆமா, அது நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்ப பார்ப்போம். ஓகே. பப்ளிக் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட், ஓகே, அந்த இது போங்களேன், அதாவது அந்த மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் சம் வாட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆக்சுவலாக அந்த லைன் என்ன பண்ணுதுங்க? அதான் மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் தான் லைக் இட் வில் ரன் ஈவன். இந்த ஸ்ட்ரிங் அரேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? இல்ல புரியல எனக்கு. என்னது ஸ்ட்ரிங்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் அரேஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு லைக் எல்லாத்துக்குமே வந்து லைக் ஒரு we are just mentioning it here. மெயின் மெத்தட்குள்ள லைக் எனி கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ வேரியபிள்ஸ் இது இருக்குல்ல, எக்ஸாம்பிள் வந்து நீங்க இங்க வந்து இன்ட் டேட்டா 1 இப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் இங்க வந்து நீங்க திருப்பி டிக்ளேர் பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. சோ அதெல்லாம் நான் வந்து டாபிக்ல எடுக்கலாம். இனிஷியலைசேஷன். ஓகே. அங்கே நீங்க கொடுக்கலாம், இல்ல மேலையும் கொடுக்கலாம். சோ அது ஜஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் தான். ஓகே. இப்போ இந்த 32 வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இன்ட்னு எடுத்துக்கோங்களா?
அந்த 32 அப்படிங்கிறது இன்டர்னெட் எடுத்துக்கோங்களா அங்க முன்னாடி ஃபைல்ல போட்டு. ஆமா. ஓகே. இப்போ நான் இன்ட் டேட்டா ஒன்று எழுதல, இங்க இன்ட் டேட்டா ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு டேட்டா ஒன் ஈக்குவல் டு 32 டேரக்டா எழுதிட்டேன். ஓகே. அது ஜஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் பண்றது தான், பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க மல்டிபிளா டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ட் டேட்டா 2. ஓகே, அதை நான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து இனிஷியலைஸ் பண்ண தேவையில்ல. அதனால இந்த மாதிரி இதாயிடும். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஆனால் ஜாவா இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. என்னது புரியல? ஜாவா இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஒரு 5 minutes வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆவது ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட். ஓகே, ஃபைன். ஓகே, ஐ தாட் ஆஃப் கிவிங் யூ ஹோம்வொர்க். ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துலாம்னு பார்த்தேன். ஓகே, ஃபைன். நீங்க ஹோம்வொர்க் கொடுங்க, நான் மேபி இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வரேன். இல்ல, நான் அந்த ஃபார் லூப்பே எடுக்கல. சரி, ஓகே, ஐ வில் ட்ரை. ஓகே, சரி, எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இஃப் லூப்ல மட்டும் கொடுங்க, ஃபைன். ஓகே, இல்ல லெட்ஸ் see 8 நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஓகே ஃபைன். ஃபார் லூப் அப்படின்றப்போ சரி, எக்ஸாம்பிள் சாரி இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் தான், அது பேர்லயே இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அந்த இது ஒர்க்கே ஆகும். சரி, எக்ஸாம்பிள் இங்க அட்டெண்டன்ஸ் வந்து பிரசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆப்சென்ட்டும் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அங்க ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். அட்டெண்டன்ஸ் ஈக்குவல் டு ஓடி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, ஓன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு நம்ம லூப்ஸ்ல கொடுக்கணும். சாரி, டபுள் ஈக்குவல் this is out. No attendance அப்படின்ற மாதிரி required. Okay, next else if இன்னொரு கண்டிஷன். ஓகே, அட்டெண்டன்ஸ் ஈக்குவல் டு ஓடி இருக்கு. சரி, இல்ல அட்டெண்டன்ஸ் வந்து நாட் மார்க்டு, ஓகேவா அப்படின்றது மாதிரி கொடுக்குறேன். என்னன்னு கொடுக்குறேன். ஓகே, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வேற ஈக்குவல் டு வேற. யா, ஓகே. நோ, இங்க நம்ம ஓடின்னு கொடுத்துடலாம். ஓகே, அப்பதான் டிஃபரன்ஸ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க என்ன கேரக்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. இந்த அவுட்புட்மே வரல. அட்டெண்டன்ஸ் பெயின் இருக்கு, அதனால எந்த இதுமே இல்ல. என்னது மேல வந்து ஏன்னா எந்த கண்டிஷனுமே பாஸ் ஆகல. அதான் பாஸ் ஆகல. கரெக்ட். எனக்கு இன்னொரு டவுட். இப்படி இருக்கும்போது ஓகே, நமக்கு ரன் ஆச்சாரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த லைன் ஆட் பண்ணேன். ப்ரோக்ராம் எண்ட்ஸ். ஆமா, எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிட்டு பாஸ் ஆயிடுச்சு. இல்ல ஓகே, இப்போ கேரக்டர் வந்து ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சாரி ஆன் டியூட்டில இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இருந்தா எனக்கு ஓகே ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ இது புரிஞ்சுதுதான் நமக்கு. ஏன் திருப்பி வந்து ப்ரோக்ராம் சென்ஸ்னு வருது? ஆமா, நம்ம அது கடைசியில் கொடுத்துருக்கோம்ல, பை டிஃபால்ட் ரன் ஆகும். ஸோ நமக்கு இப்படி கண்டிஷன் ஒன்று வச்சுக்கோங்களேன். இஃப் அட்டெண்டன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா இது மட்டும் ரன் ஆகணும். இல்லை அப்படின்னா ஓடி இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு கண்டிஷன். சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா தென் அட்டெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ. இப்போ இதுல எந்த கண்டிஷனுமே இல்லைன்னா மட்டும் இது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அதுக்கு இன்னொரு கண்டிஷன் எழுதி அது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு போடணும். பட் இது வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்காக போட்டது. சரி, ஓகே, யா, யூ ஆர் குட் டு ட்ரை தட் இஃப் யூ வாண்ட். டெஃபினெட்லி. ஸோ வந்து இது வந்து லைக் நான் ஏன் இது லைனை வச்சேன்னா இதோட இன்டென்ஷன் வந்து வேற. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுவர் இதுமே ரன் ஆன்ற மாதிரி காமிச்சிடக்கூடாது அப்படின்னு. பேஸ்ட் ஆன் தட் ஓகே, இப்போ நம்ம வந்து நாட் அட்டெண்டட் ஆப்சென்ட்டாவே இருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த இது மட்டும் கொடுத்தோம்னா யா ஷுவர்லி எது தேவையோ. ஓகே, சாரி,
இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் நோ அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் அட்டெண்டன்ஸ் எல்லாம். சாரி அட்டெண்டன்ஸ் சொல்றேன், இஃப் எல்ஸ் இஃப் எல்லாம். சரி எக்ஸாம்பிள் இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓகே இது எல்லாமே கொடுத்துடுறோம். வேணா ஒண்ணு பண்ணலாம், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கும். ஓகே லாஸ்ட் எல்ஸ் இதை வேணும்னா ஒரு லூப்லயும் வைக்கலாம். இப்ப இதுல எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தென் லாஸ்ட் எல்ஸ் வந்துரும். ஆமா ஓகே நோ ஓகே நான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ஐ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் எண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஓகே சோ இப்போ வந்து இஃப்க்கும் எல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததா? என்னன்னா எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் தேவையில்ல. எஸ் ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பாசிட்டிவ் லூப் ரன் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் லூப் ரன் ஆகும். இல்ல 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 அப்படி இல்ல. இஃப்ன்றது வந்து ஒரு கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். எல்ஸ் இஃப்ன்றது ஓ இது இல்லனா அவர் எய்தர் அப்படி போயிட்டே இருக்கு. எல்ஸ் இஃப்ன்றது we need to give again condition. எல்ஸ்க்கு வந்து மட்டும் கண்டிஷன் தேவையில்ல. ஓகே சோ இதுல எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல தென் ஃபைனல் we can go with else. ஆமா அதே மாதிரி மல்டிபிளாவும் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. அந்த இஃப்க்குள்ள ஒரு இஃப் வைக்கலாம். சும்மா ஓகே பாத்துர்க்கேன். நான் இங்க திருப்பி ஒரு இது வைக்கலாம். அது நெஸ்டட் இஃப் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ்ல பண்ணிருக்கோம். சோ வந்து என்னன்னா ஒரு மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த கண்டிஷன் தென் இந்த கண்டிஷன் தென் இந்த கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து பண்ணிருக்கோம். ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சினாரியோல அந்த மாதிரி ஆகும். நெஸ்டட் இஃப்ன்றது வந்து அந்த இஃப்க்குள்ளேயே முதல்ல நீங்க வந்து இது பண்ணணும். இப்ப வந்து ஒரு 4 ரோ ஆஃப் டேபிள் அதெல்லாம் ஓகே மேபி சின்ஸ் யூ ஹவ் டன் இட் ஐ கேன் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். ஓகே 4 ரோ ஆஃப் டேட்டா டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அது ஃபர்ஸ்ட் ரோக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம ரெக்கார்ட் இருக்கு, நம்ம நேம் தான் இருக்குன்னா குமார்ன்றது ஃபர்ஸ்ட் ரோக்குள்ளேயே இருக்கான்றது அந்த மாதிரி நெஸ்டட் இஃப் போட்டு பார்த்துக்கலாம். செகண்ட் காலம்ல இருக்கா அப்படின்றது பாக்குறதுக்கு நெஸ்டட் இஃப் போட்டு பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் இஃப் and then if அப்படினா நெஸ்டட் இஃப். யா இல்ல சிம்பிளா வச்சுக்கோங்க. நம்ம இஃப் லூப்க்குள்ளேயே ஒரு இஃப் லூப் காம்பிள் பண்ணோம்னா அதான் நெஸ்டட் இஃப். ஓகே லூப்க்குள்ளேயே லூப் போயிட்டே இருந்தாதான் அது சாரி நாட் லூப். இது என்ன சொல்றது கண்டிஷன்க்குள்ளேயே கண்டிஷன் கால் பண்ணாதான் நெஸ்டட் இஃப். ஓகே சோ இந்த else if அப்படிங்கிறது கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்ங்களா? எக்ஸாக்ட்லி யா. ஓகே இந்த ஸ்டேட்மென்ட் நம்ம கொடுத்திருக்கோம்ல. ஓகே if else if ரெண்டுமே கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்ஸ் தான். else if ஓகே ஓகே நம்மளும்